20 வயசுலேயே நரைமுடி வந்துருச்சாங்க, கவலையே படாதீங்க. இப்போ நம்ம செய்ய போகிற ஒரு ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றிடும். டை அடிக்க டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த ஒரு ஹேர் டை செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. 70-80 வயசுலேயும் நரைமுடியை வந்து கருப்பாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி வெள்ளை முடிகளை எல்லாத்தையுமே கருப்பாகவே எப்பயுமே வச்சுக்கலாங்க. கருப்பு போகவே போகாதுங்க. நம்மளுக்கு வெள்ளை முடி இருக்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு நம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை 2 பொருட்களை மட்டுமே வச்சு செய்யுங்க. நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற இந்த 2 பொருட்களுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ரெகுலராக செய்து டப்பாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை முடியை பற்றி கவலைப்பட வேண்டியதுங்க. நரைமுடி நம்மளுடைய தலையில் இருக்கவே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் கடுகை வச்சு நம்ம பண்ண போகிறோம். கடுகோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற கடுகை வச்சு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய கருமையான முடிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி வெள்ளை முடிகளை டக்குன்னு 5 நிமிஷத்தில் கருப்பாக்கிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு கடுகை வந்து ஒரு அடிக்கனமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்ருக்குங்க. இதோட ஃப்ளேமை வந்து, அதாவது ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணுங்க. எடுத்தோடனே வறுக்கும்போது கருப்பாயிடக்கூடாது. கிராஜுவலாக அது வறுபட்டு கருப்பானா மட்டுமே நம்மளுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைக்குங்க. மார்க்கெட்லலாம் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைன்னு சொல்லிட்டு கண்ட கெமிக்கல் போட்டெல்லாம் விற்கிறாங்கங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க. நம்ம ரொம்ப நேரம் டை அடிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்மளுடைய முடிகளை கருமாக்கிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ஒரு செகண்டில் கூட இதை நம்ம வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேரை வந்து கருப்பாக மாற்றிடலாங்க. ஆனால் கிராஜுவலாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம வறுபட்டு கொண்டு வரணுங்க. இதோடு நம்ம வந்து இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோங்க. அதுவும் நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருள் தாங்க. பாருங்கள், இந்த கரண்டியில் எண்ணெய் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வெளியில் வரணுங்க. இப்போ தான் வந்து கருப்பாக இருக்கிற கடுகு வந்து கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கலர் வெள்ளையாகி மறுபடியும் அது நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டே வறுத்துட்டு வரணுங்க. இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஆயிலாகவும் செய்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கடுகு ஆயில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட விலையில் விற்கிறாங்கங்க. வீட்டிலையே நம்மளுடைய அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற கடுகை வச்சு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இன்னொரு பொருள் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது மஞ்சள் தூள் தாங்க. இந்த மஞ்சள் தூள் வந்து சேர்க்கறதுனால முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. மஞ்சள் தூள் ஒரு ஆன்டிபயோட்டிக். நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாருங்கள், எப்படி வந்து எண்ணெய் வந்து கரண்டியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதாங்க பதம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கையில் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வந்து கையிலேயே எந்த அளவுக்கு கருப்பாக நசுங்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ஹேரில் சரியாக ஒட்டாது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் நம்மளுக்கு இது கிடைக்காது. ஆனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஜலிக்க முடியாது. ஏன்னா இதுலேருந்து ஆயில் வரும் இல்லையா, கடுகுலேருந்து. அதனால் அரைக்கும் போதே நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் வெளியே போகும்போதும் சரி, நீங்கள் வெளியூர் போகும்போதும் சரி, எடுத்து நீங்கள் ஹேரில் வந்து வெள்ளை முடி தெரிஞ்சிச்சுன்னா ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி கடுகு எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கலாம், விளக்கெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக ஒரு சொட்டு 2 சொட்டு ஊற்றிட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இதை வந்து டச்சப் பண்ணிக்கலாம்.
இப்போ ரொம்ப வயசானவங்களுக்கு ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாகவே வெள்ளை முடி இருக்கும் இல்லையா, அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா முடியுமே கருகருன்னு மாறிடுங்க. 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் உங்களுடைய வெள்ளை முடிகளை நரைமுடிகளை கருப்பாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, காதோரத்தில் தான் நம்மளுக்கு நிறையவே வெள்ளை முடி இருக்கும். இப்போ இதுமாதிரி நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்ளை பண்ணிட்டு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருகருன்னே இருக்கும். நம்ம ஹேர் டை அடித்த மாதிரியே தெரியாதுங்க. நேச்சுரலாக நம்மளுடைய முடிகள் வந்து கருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூள்லாம் கீழே விழுகாது. நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலையும் ஒட்டவே ஒட்டாதுங்க. உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலாக உங்களுடைய முடிகளை வந்து நம்ம கருமையாக்கிக்கலாம். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடியை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் வாட்டர் வச்சு கழுவுனோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை முடியை விட்டு போகாதுங்க. நான் தலையை அலசி காமிக்க முடியாது, அதனால் கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருப்பானது நார்மல் வாட்டர் ஊற்றுனாலுமே, இந்த மாதிரி தலையில் ஊற்றுனாலுமே போகலை. பார்த்தீங்களா, கையில் இருக்கிற மாதிரி தான் முடியிலையும் ஒட்டிகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து சீப்பு வச்சு சீவிட்டிங்கன்னா டஸ்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் ஒட்டவோ இல்லை தலகாணியில் ஒட்டவோ இல்லை ட்ரெஸ்ஸுங்களில் ஒட்டவோ எந்த விதமான ஒரு இதுவும் வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் செய்து கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பயுமே நரைமுடி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாங்க. இப்படி பலபலன் கையில் இருக்கிற மாதிரி நம்ம ஹேரும் பார்த்திங்கன்னா நல்ல பலபலன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ இந்த பொடி மிச்சம் இருக்கிறத நீங்கள் ஹேர் டை ஆயிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண இன்ஸ்டன்ட் ஹேர் டை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.